பானு வணக்கம். சென்னையில் அடுத்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு மிக பிரம்மாண்டமான அளவில் நடத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழ் மொழி பற்றிய பல்வேறு சிறப்பு அம்சங்களையும் குறிப்பிட்டு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 5 நாட்கள் நடக்கும். 5 நாட்கள் இந்த மாநாடு சீரோடும் சிறப்போடும் மிக பிரம்மாண்டமாக நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்க அந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக முதல் தமிழ் செம்மொழி மாநாட்டை பொறுத்தவரையில் கோவையில் நடைபெற்றது நம் அனைவருக்கும் நினைவிருக்கலாம். அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தலைமையில் இந்த முதல் உலக செம்மொழி மாநாடு, தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. மிக பிரம்மாண்டமாக பல நாட்கள் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் நடக்கும் என்றும் அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு 5 நாட்கள் நடக்கும் என்றும் அந்த 5 நாட்களில் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் தொடர்பான பணிகள் எல்லாம் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருப்பதாகவும் அந்த 5 நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கை என்பது விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது குறித்து அவர் வெளியிடக்கூடிய அறிக்கையில் இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என முத்தமிழுடன் இணைந்து கன்னித்தமிழ் என்பதையும் இணைத்து தற்போது நற்றமிழாக சிறப்பு வாய்ந்த மொழியாக தமிழ் மொழி திகழ்கிறது என்றும் இதற்காக தமிழ் மொழிக்காக திமுக அரசு பதவியேற்ற முதல் செய்யக்கூடிய பல்வேறு சிறப்பு வாய்ந்த நடவடிக்கைகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் இயற்றிய நூல்கள் உள்ளிட்ட அனைத்தையும் அங்கீகரிக்கும் வகையிலும் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தமிழ் மொழியை மீட்டெடுக்க வேண்டும், குறிப்பாக தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த தன்மை என்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் திமுக அரசு உறுதியாக இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகவே தொடர்ந்து தமிழ் மொழிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரக்கூடிய தற்போதைய திமுக அரசு அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாநாடு நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் அயலக தமிழர் மாநாடு பொறுத்தவரையில் ஜனவரி 12ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டை பொறுத்தவரையில் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் தமிழ் மொழி என்பது உலகில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்று சேர்க்கும் வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அனைத்து தமிழர்களையும் ஒன்று சேர்க்கும் வகையில் ஜனவரி 12ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு அயலக தமிழர் மாநாடு நடத்தப்பட்டது. அதுவும் திமுக ஆட்சியில் தான் என்பதையும் அதே போன்று தொடர்ச்சியாக திமுக அரசு பொறுத்தவரையில் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் அறிஞர்களுக்காகவும் தமிழ் நூல்களுக்காகவும் பல்வேறு சிறப்புகளை சேர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த அறிக்கையின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த ஆண்டு 2025 ஜூன் மாதம் சென்னையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்றும் இந்த மாநாடு 5 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்தப்படும் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பானு.